வீடியோ அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ. பர்டிகுலராக இது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸு செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட் செமஸ்டருக்கு நம்ம இதே மாதிரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு உடனே நிறைய பேர் செகண்ட் செமஸ்டர் நம்மக்கிட்ட நிறைய இருப்பாங்க. அவங்க உடனே சார் என்ன சார் நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டருக்கு பண்ணுறீங்க, எங்களுக்கு பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மோட்டிவில் தான் பேரலாக 2 செமஸ்டருக்குமே பண்ணிட்டு போகலான்னு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். முதல்ல இந்த வீடியோ பற்றி நான் சொல்லிடுறேன். இது என்ன, உங்களுக்கே தெரியும், எக்ஸாம் டைமில் நம்ம எப்போவுமே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மாதிரி இந்த வாட்டி நம்மளுடைய சேனல்ஸில் அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு எனஃப் வீடியோஸ் இருக்குது. இது அடுத்த வெர்ஷன். என்னென்னா, சப்ஜெக்ட் வைஸு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை டுட்டோரியலாக, தட் இஸ் நடத்தி, அதை எப்படி நீங்கள் படிக்கணுன்ற மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட் எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கணுன்ற மாதிரி நம்ம டீச் பண்ணுற மாதிரியான வீடியோஸ். எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸை டீச் பண்ணுற வீடியோ இது. இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பண்ணலான்னு பிளான் பண்ணி ஒன்றா போயிட்டுருக்குது. ஆல்ரெடி சாம்பிளாக ஃபஸ்ட் செம்முக்கு போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு செகண்ட் செம் ஸ்டூடெண்ட் கேட்டதுனால இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இதில் என்னென்னா, நம்ம ஒரு செலக்டிவாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் செம் ஃபஸ்ட் செம்முக்கு நான் பண்ணும்போதே ஒரு 10 கொஸ்டின் தான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எடுத்து பண்ணேன். அதுக்கே 1 hour ஆகிடுச்சு. என்னால் வீடியோவை அப்லோட் பண்ணவே முடியல, அந்த ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு. அதனால் இங்கேயும் அதே மாதிரி தான், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஏ பார்ட்டுக்கு பண்ணலை, பி பார்ட் மட்டும்தான். ஏ பார்ட் நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. ஏ பார்ட் உங்களுக்கு எல்லாமே மீனிங் டெஃபினேஷன் தான். அதை அப்படியே நீங்கள் மெமரைஸ் பண்ணி எழுதிக்கலாம், மனப்பாடம் பண்ணி எழுதிக்கலாம். அதை அப்படியே பார்த்துக்கோங்க. அது நம்மளுடைய சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்கில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பி பார்ட்டுக்கும் சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்கில் டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். ஒரு 3 பேஜ் 4 பேஜ் வரும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரு. அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் அப்படியே படிக்க முடியாதுன்றதுனால தான் நான் இங்கே நடத்தி கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் கொடுக்குற இந்த லெக்சரை நீங்கள் கேட்டிங்கன்னா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் எழுதிடலாம். அந்த பர்பஸில் தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த பர்டிகுலர் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பேப்பர் நம்ம பிஸ்னஸ் லா பேப்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும், ட்ரையாகவும் இருக்கும். அதனால் அந்த பர்டிகுலர் பேப்பர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், எக்ஸ்பிளைன் தி எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட். இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட்னா கான்ட்ராக்ட்ன்ற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. கான்ட்ராக்ட் டாபிக் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுலேருந்து கண்டிப்பாக எனஃப் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். அப்படி பார்க்கும்பொழுது கான்ட்ராக்டில் ஒரு கான்ட்ராக்ட்ன்றது லீகலாக அக்செப்ட் பண்ணிக்கணுன்னா அதில் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் என்னென்ன ஐட்டங்கள்லாம் அதில் இருக்கணும், எதெல்லாம் இருந்தால் வேலிட் கான்ட்ராக்ட். இதில் ஏதாவது ஒரு ஐட்டம் இல்லைன்னா அது இன்வேலிட் கான்ட்ராக்ட். அது சட்டத்துக்கு முன்னாடி அந்த கான்ட்ராக்ட் செல்லாது. கான்ட்ராக்ட்னா என்ன? சிம்பிள். ஒரு ஆஃபரர் அக்செப்டர். ஒருத்தர் ஒன்று கொடுப்பாரு, ஒருத்தர் அதை வாங்கிப்பார். வாங்கிக்கிறவருக்கும் கொடுக்குறவருக்கும் நடுவில் நடக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணுறதை பற்றி பேசுகிறது தான் கான்ட்ராக்டு. நம்ம டே டு டே லைஃப்பில் எவ்ரிவேர் நம்ம கான்ட்ராக்ட் தான் ஓட்டிகிட்ருக்கோம். எல்லாமே சிம்பிள். ஏதோ ஒரு ஷாப்பில் போய் ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறது கூட சிம்பிளாக ஒரு விதமான கான்ட்ராக்ட் தான். ஆனால் அது சேல் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. சிம்பிள். அவர் கொடுக்குறாரு, நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அவர் விற்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, லீகலான விஷயம். அந்த ப்ராடக்டை விற்கிறாரு. வாங்குறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது, நான் ஒரு சிட்டிசனாக பே பண்ணி வாங்கலாம். அப்படியே பே பண்ணி வாங்கணும். இதெல்லாம் கரெக்டாக நடக்கணும். நான் எடுத்துகிட்டு ஓடி வந்துடக்கூடாது. இல்லை அவரு எனக்கு ஃபேக்கான விஷயத்தை, டூப்ளிகேட்டை, பில் இல்லாமல் அப்படிலாம் விற்கக்கூடாது. இதாங்க சிம்பிள். இந்தமாதிரி ஃபார்முலாக நடக்கிற விஷயத்தை கிவ் அண்ட் டேக் இருந்துச்சுன்னா அது பேர் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப வளவல் நடத்த முடியாது, ஃபாஸ்ட்டாக நடத்த முடியும். சரி, கான்ட்ராக்ட்டுக்கு நீங்கள் எப்பயும் போல அந்த மீனிங் எழுதிக்கோங்க. எப்பவுமே டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினுக்கு மீனிங் கொடுக்கணும். அதன் பிறகு தான் ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? இப்போ இங்கே மீனிங் நீங்கள் நம்ம சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்கிலே இருக்கும், அதை பார்த்து எழுதிக்கோங்க. வாட் இஸ் கான்ட்ராக்ட்னு இருக்கும், அதை எடுத்து எழுதிக்கோங்க போதும். அதன் பிறகு இங்கே கொஸ்டின் என்னென்னா, எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் எ வேலிட் கான்ட்ராக்ட். ஒரு வேலிட் கான்ட்ராக்ட்னா என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்னா, 1, அதில் 2 பார்ட்டிஸ் இருக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட்டே அதுதான். எஸ், நான் தான் சொல்லிட்டேன், மீனிங் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போதே சொல்லிட்டேன். 2 பார்ட்னா ஒருத்தவங்க கொடுக்கணும், ஒருத்தவங்க வாங்கிக்கணும். ஒருத்தவங்க தேவையுள்ளவங்க இருப்பாங்க, அந்த தேவையுள்ளவங்களோட பொருளை வச்சுருக்கிறவரும் ஒருத்தவங்களாக இருப்பாங்க. அதான் 2 பார்ட்டி, கொடுக்குறவங்க வாங்கிக்கிறவங்க. செகண்ட் பாயிண்ட்டு, ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் இருக்கணும். எஸ், ஒருத்தர் ஆஃபர் பண்ணணும், இன்னொருத்தவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். 2 பார்ட்டி மட்டும் இருந்தால் போதாது. ஒருத்தவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க அதை விற்க மாட்டேன்னு சொன்னால் நம்ம போய் அதை வாங்க முடியாது இல்லைங்களா? அப்போ அவர் நான் விற்கிறேன்னு சொல்லணும், அதான் ஆஃபர் இருக்கணும். அக்செப்டன்ஸ் இருக்கணும். ரோட்டில் போகிறவர் கூப்பிட்டு இருந்தாங்க அதை வாங்கிக்கோங்கன்னு யார்கிட்டையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவருக்கு தேவை இருக்கணும், அவருக்கு வேணும்னு கேட்கணும். அதுதான், ஒருத்தர் ஆஃபர் பண்ணணும், இன்னொருத்தவங்க அக்செப்ட் பண்ணணும். இது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதுதான் சார் மீனிங்னா,
2 பேரும் அந்த ஆஃபர் அக்செப்டர் 2 பேருக்கு நடுவில் லீகல் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகணும். லீகல் ரிலேஷன்ஷிப்னால் நான் கொடுக்குறேன், இப்போ கொடுக்கும்பொழுது நான் பொருளும் கொடுப்பேன், பில்லும் கொடுப்பேன் சார். பில்லு கொடுப்பேன் அப்படின்னா மீனிங் என்ன? அந்த ப்ராடக்ட் நான் சேல்ஸ் பண்ணுறேன்றதுக்கான உங்களுக்கு லீகல் டாக்குமெண்ட்டை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை வாங்கிட்டீங்கன்றது அதில் இருக்கும். அதானே அதான் இது பேர். ஏன்னா அப்போ இந்த இடத்துல என்னோடய மோட்டிவே லீகல் ரிலேஷன்ஷிப். நான் அஃபிஷியலில் தான் விற்கிறேன், நான் ஒன்றும் பிளாக் மார்க்கெட்டில் விற்கல. அதுதான் நானும் வாங்கிக்கிறேன் சார். வாங்கிக்கிற பொருளுக்கு நான் உங்களுக்கு நேரடியாகவே பணம் கொடுக்குறேன், நான் ஒன்றும் பிளாக் மணி கொடுக்கல, டைரக்ட் மணி கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் ஜிஎஸ்டி சொல்லுங்கள், நான் பே பண்ணுறேன். இது மாதிரிலாம் வரும் இல்லைங்களா? இது பேர் தான் 2 பேருமேயோட மோட்டிவும் லீகலான ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது வேலிட் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் லாஃபுல் கன்சிடரேஷன். இது என்ன சார்னா, ஒரு கான்ட்ராக்டில் கன்சிடரேஷன் இருக்கணும். கன்சிடரேஷனே மீனிங்னா ஒரு வேல்யூ என்கிட்டேருந்து போகணும், உங்ககிட்டேருந்து ஏதோ ஒரு வேல்யூ எனக்கு வரணும். அதே தான் ஆஃபர் பண்ணுறவர் பொருளை கொடுக்குறாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறவர் பணத்தை கொடுக்குறாரு. அப்போ இங்கேருந்து பொருள் மூவ் ஆகுது வேல்யூ, அங்கேருந்து கேஷ் மூவ் ஆகுது அது வேல்யூ. அப்போ வேல்யூ, அந்த வேல்யூவை தான் கன்சிடரேஷன் சொல்லுவாங்க. கான்ட்ராக்ட்னாலுமே வேல்யூ இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. இது எதுக்காக சொல்ல வராங்கன்னா, நிறைய இடங்களில் கிஃப்ட்டு. இப்போ நம்ம கூட எங்கேயாவது ஒரு மேரேஜுக்கு போகிறோம், நம்ம ஏதாவது பணம் கொடுத்துட்டு வரோம் இல்லைங்களா, கவரில் போட்டு. இது கிஃப்ட்டு, இதுக்கு அவர் திரும்பி ஏதாவது கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இது மாதிரி இப்போல்லாம் ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்பா கிட்டேருந்து பையன்கிட்ட போகுது அப்படின்றபோது இதெல்லாம் நம்ம அதில் எடுத்துக்க முடியாது. அப்படின்னா மீனிங் என்ன? இந்த இடத்துல கன்சிடரேஷன்றது லாஃபுல்லாக இருக்கணும், சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்ட்டு, கான்ட்ராக்சுவல் கெப்பாசிட்டி இருக்கணும். அதாவது அந்த கான்ட்ராக்டுக்கு வராங்களே அந்த ஆஃபரர் அக்செப்டர் 2 பேருக்கும் கெப்பாசிட்டி இருக்கணும், கேப்பபிலிட்டி இருக்கணும். கேப்பபிலிட்டினா சிம்பிள், அதில் நிறைய டேர்ம் சொல்லுவாங்க, அதில் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நான் மைனராக இருந்துட்டு ஒரு பொருளை விற்கலான்னா விற்க முடியாது. நம்ம இந்தியாவில் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் நான் எந்த ஒரு கான்ட்ராக்ட்லையும் இன்வால்வ் ஆக முடியும். அதான் கேப்பபிலிட்டி, அதான் கெப்பாசிட்டி, எப்படி ஒன்றா சொல்லலாம். அப்போ அதே தான், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஒரு ட்ரங்கன் பர்சன் போய் ஒரு கான்ட்ராக்டில் இன்வால்வ் ஆக முடியுமான்னா இன்வால்வ் ஆகலாம். அவர் தெளிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் சார் நான் இது விற்கவே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தான் மாட்டிப்பீங்க, அவர் தப்பிச்சுப்பார். அதுதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு லூனட்டிக், அது கொஞ்சம் ஆப்ஷன் மைண்டடாக இருக்கிறாங்க, அவங்களால சுயநினைவே இல்லை, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாதவங்ககிட்ட போய் நீங்கள் அந்த கான்ட்ராக்டை வச்சுக்கூடாது. அதுதான் கேப்பபிலிட்டி. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ அண்ட் ஜென்யூன் கன்சென்ட்டாக இருக்கணும் கான்ட்ராக்ட். இதுதான் 6வது பாயிண்ட். அது என்ன சார் ஃப்ரீ அண்ட் ஜென்யூன் கன்சென்ட்னா? சிம்பிள், நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கக்கூடாது. இப்போ ஏதோ ஒரு பிளாட் இருக்குது, அந்த பிளாட் பக்கத்தில் ஒரு பெரிய பிக் ஷாட் ஒருத்தர் இருக்கார், அவர் என்னை அடியால் வச்சு மிரட்டி அந்த பொருளை எனக்கு என்கிட்ட கொடுத்துரு, நான் எழுதிக்கிறேன், நான் வீடு கட்டிக்க போகிறேன், இது மாதிரிலாம் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி வாங்கினார்னா வாங்கவே முடியாது அவர். அப்படி நீங்கள் விற்றுட்டு இருந்தால் கூட கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணி அந்த பொருளை நீங்கள் திரும்பி எடுத்துக்க முடியும். அப்படின்னா ஒரு பொருளை கொடுக்குறவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும், ஜென்யூனாக இருக்கணும். அப்படின்னா மீனிங் என்னென்னா, என்னை யாரோட துன்புறுத்தல், வற்புறுத்தல், இது மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறது, இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நிறைய பேர் பொலிட்டீஷியன்ஸ் கூட இது மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, நம்ம நிறைய நியூஸ்லாம் பார்ப்போம். இல்லைன்னா ஒரு சிலர் தன்னுடைய பவர், இப்போ அவர் நிறைய நல்ல கவர்மெண்ட் ஜாபில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு, ஒரு நல்ல ஆஃபீஸராக இருக்கார், அவரோட பவரை யூஸ் பண்ணி உங்களை அதில் பிளாக்மெயில் பண்ணி ஒரு பொருளை வாங்கிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தக்கூடாது. அதெல்லாம் கான்ட்ராக்டில் வராது. அப்படி பண்ணால் அந்த கான்ட்ராக்ட் லீகல் கான்ட்ராக்ட் கிடையாது. அதெல்லாம் தான் சொல்கிறாங்க. அடுத்து 7வது பாயிண்ட்டு, லாஃபுல் அப்ஜெக்டிவ்ஸ். அப்படின்னா மீனிங் என்னென்னா, 2 பேரும், தட் இஸ் அந்த ஆஃபரர் அக்செப்டர் 2 பேரோட நோக்கமும் யாரையும் ஏமாத்துற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பொருள் உங்களுக்கு தரேன் சார், ஆனால் அந்த பொருளை அவர்கிட்ட தான் நான் எடுத்தேன், அதை அவருக்கு தெரியாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க சார். அப்படின்னு நோக்கம் என்ன? யாரதோ ஒன்றத்தை எடுத்து இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்கிறாங்க. இப்போ இது கான்ட்ராக்ட் கிடையாது, எவன் பொருளும் அது. தட் மீன்ஸ் அது அவருடைய சொந்தமானதை எடுத்து இவர் இல்லீகலாக இவருக்கு வித்துடுறாரு. இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இல்லைன்னா ஒரு ஃபேக்கான விஷயம் நம்ம நிறைய நியூஸில் பார்க்குறோம் இல்லைங்களா, நிறைய இந்த கோவில் நிலங்கள்லாம் எடுத்து பட்டா பண்ணி அதை வித்துடுறாங்க பார்த்தீங்களா. இது இப்போ 2 பேரோட நோக்கமே தப்பு. அவரும் ஃபேக்காக ரெடி பண்ணுறாரு ஒரு டாக்குமெண்ட்டை, அந்த ப்ராப்பர்ட்டி அவரதே கிடையாது, வாங்கிக்கிறவருக்கும் நல்லா தெரியுது, ஆனால் 2 பேரும் ஃபேக்காக ஏமாற்றிக்கிறாங்க பார்த்தீங்களா. இது தப்பு. 3வது நபரை ஏமாத்துறாங்க. அதுதான் லாஃபுல் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும் கான்ட்ராக்டில். என் பொருளை தான் நான் விற்க முடியும், வாங்கிக்கிறவர் அதெல்லாம் தெரிஞ்சு தான் வாங்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அக்ரிமெண்ட் நாட் டிக்ளேர் வாய்டு. சமயத்தில் ஒரு சில கான்ட்ராக்ட்லாம் பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் போடும்போது கரெக்டாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் அது என்ன ஆகிடும், லீகலாக போய் பார்க்கும்போது தப்பாகிடும்னா அது செல்லுபடி ஆகாத கான்ட்ராக்டாக இருக்கும். அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க நிறைய பேர். கான்ட்ராக்ட் போடுற வரைக்கும் செல்கிற மாதிரி இருக்கும், கரெக்டாக இருக்கும், ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம அதோடைய ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் அந்த கான்ட்ராக்டும் தப்பு தான், இன்வேலிட் கான்ட்ராக்ட் சொல்லுவாங்க. அடுத்தது செர்டனிட்டி அண்ட் பாசிபிலிட்டி. இது என்ன சார்னா, ஒரு கான்ட்ராக்ட்னா அந்த கான்ட்ராக்டில் சொல்கிற விஷயங்கள் செர்டனாகவும் பாசிபிளாகவும் இருக்கணும். செர்டன்னா மீனிங் என்ன? சிம்பிள் எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருத்தர் நல்லாவே தெரியுது அவருக்கு அந்த நோய் குணமே ஆகாது. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக குணம் பண்ணி காமிக்கிறேங்க, எங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று டெபாசிட்டை கட்டுங்க சார்.
இப்படிலாம் சொல்கிறாங்கன்னும் போது எல்லாம் சொல்கிறாங்க டோட்டலாக அது ஃபெயிலியர் சார், அது அவர் கிட்டத்தட்ட 10 வருஷமாக கோமாவில் இருக்கார், அதுக்கு போய் செலவு பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் சீட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். செட்டனிட்டே கிடையாது, பாசிபிலிட்டியே கிடையாது. இல்லாட்டினா இப்படி ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு லாரி வந்துட்டு இருக்குது, அதில் சரக்கு வந்துட்டு இருக்குது, அந்த ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லி வாங்கினாங்கன்னா செட்டுன்னா சொல்ல முடியாது. அந்த லாரி வந்தால் தானே தெரியும், அது பார்த்தா தானே தெரியும். அப்போ கண்ணில் பார்க்காத பொருளுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் போடக்கூடாது. அது மாதிரி சொல்கிறது பேர் தான் செட்டனிட்டி அண்டு பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டி நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள், பாசிபிளே கிடையாது, அதை க்யூர் பண்ணவே முடியாது. அப்படி நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட்டு லீகல் ஃபார்மாலிட்டிஸ். எஸ், எல்லா கான்ட்ராக்ட்டுக்கும் லீகல் ஃபார்மாலிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு வீடோ நிலமோ இல்லைன்னா ஏதோ ஒரு பிளாட்டியோ வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒருத்தர் கொடுக்குறாரு, நீங்களும் வாங்குறீங்க, பணம் கட்டுறீங்க, அவரோட ஓல்டு டாக்குமெண்ட்டை உங்களுக்கு கொடுத்துறாருன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்துடக்கூடாது. இதுக்கு ஒரு லீகல் ஃபார்மாலிட்டி இருக்குது. என்னது? 2 பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணும். அந்த பர்டிகுலர் பிளாட்டோ இல்லை அந்த ஏரியாவோ எங்கே கண்ட்ரோலில் வருதோ அங்கே உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போயிட்டு தான் நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். அவர் பேர்லேருந்து உங்கள் பேருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதான் லீகல் ஃபார்மாலிட்டி. அப்போ தான் அந்த கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் அவர் கொடுக்குற பத்திரத்தை வாங்கிட்டு நீங்கள் அவர்கிட்ட பணம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த பிளாட் எனக்குன்னு சொல்லுறீங்களா, அது லீகலாக பேசாது. ஒரு 2 வீலர் கூட செகண்ட்ஸில் ஒருத்தங்கிட்டேருந்து வாங்குறோன்னும் போது அதை நம்ம பேருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது எங்கே போய் பண்ணணும்? ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் பண்ணிக்கணும். இது மாதிரி அதை முடித்தா தான் அந்த கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் அப்படியே நிறுத்துனீங்கன்னா அது மறுபடியும் அது இன்வேலிட் கான்ட்ராக்ட் தான். நாளைக்கே அவர் தன்னோடதுன்னு சொந்தம் கொண்டாடுவார், அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு கூட சொல்லுவார். இதுதான் இந்த கொஸ்டின். இப்போ சிம்பிள். இதுவே பார்த்தீங்களா, நான் ஷார்ட்டாக சொன்னேன், அதுக்கே 10 பாயிண்ட்ன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ இது மாதிரி ஒரு கொஸ்டினுக்கும் இந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னோடய புக்கில் இருக்குது, சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்கில் இருக்குது. இப்போ நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷனை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நீங்கள் அங்கே எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ ஒரு சார்ட்டாக போட்டுட்டு இந்த பாயிண்ட்டுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷனை கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக உங்களுடைய ஓன் வேர்டை யூஸ் பண்ணி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸை மைண்டில் வச்சு எழுதுனீங்கன்னா போதும். இது தாங்க ப்ரிப்பரேஷன் மெத்தட். இது ஒரு கொஸ்டின் முடிச்சிருக்கேன். அடுத்தது செகண்ட் கொஸ்டின். இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான், இதுவும் ரிப்பீட்டடாக பார்க்கலாம். இது என்னென்னா, இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் தி மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ். ஒரு கான்ட்ராக்ட் எப்படி முடிவுக்கு வருது, இதுதான் இந்த கொஸ்டின். ஜென்ரலாக ஒரு கான்ட்ராக்ட் க்ரியேட் ஆகி அது கம்ப்ளீட் ஆகணும். இப்போ இதுக்கு முன்னாடி கொஸ்டின் தான் நம்ம பார்த்தோம், ஒரு கான்ட்ராக்ட் எப்படி க்ரியேட் ஆகுது, எது எப்படி லீகல் கான்ட்ராக்டாக இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஆஸ் பர் லா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்றது நிறைய மெத்தடில் கம்ப்ளீட் ஆகுது. அந்த டைப்ஸை தான் பார்க்க போகிறோம் நம்ம. அதான் கான்ட்ராக்ட் எப்படி முடிவுக்கு வருது, எத்தனை விதங்கள் இருக்குது, அதான் கொஸ்டின். அப்போ டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட்னா மீனிங் எழுதிக்கோங்க எப்பவும் போலவே. மறுபடியும் மீனிங் எழுதுனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எத்தனை விதமாக டிஸ்சார்ஜ் ஆகுதுன்றது நானே உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைப்பு டிஸ்சார்ஜ் பை பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவாங்க. டிஸ்சார்ஜ் பை பர்ஃபார்மன்ஸ்னால் சிம்பிள், ஸ்மூத்தாக நடந்துடுது. இப்போ நான் ஆஃபரராக நான் என்ன உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னோன்னா நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். அக்செப்டராக அவரும் என்ன எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரோ எல்லாம் கொடுத்துட்டாரு. அந்த கான்ட்ராக்டில் பார்த்தோம் இல்லையா, 10 பாயிண்ட்டும் பக்காவாக எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக அந்த லீகல் ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு 2 பேரும் ஓகே சார், 2 பேருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கரெக்டு எல்லாமே முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்கன்னா அது பேர், இது ஒரு விதமான அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு தானே போயிடுச்சு. அப்போ முடிஞ்சிடுச்சு. இது பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா டிஸ்சார்ஜ் பை பர்ஃபார்மன்ஸ். 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ணிட்டோம். நான் சொன்னதை நான் செஞ்சுட்டேன், நீங்கள் சொன்னதை நீங்கள் செஞ்சுட்டீங்க, ஹாய் பை சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இது பேர் தான் டிஸ்சார்ஜ் பை பர்ஃபார்மன்ஸ். இது ஃபஸ்ட்டு டைப்பு. செகண்ட், ரெண்டாவது கான்ட்ராக்டு நல்லத்தனமாக முடிஞ்சால் ஃபஸ்ட் டைப்பு. இப்போ பாருங்களேன், டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் பை நியூ அக்ரிமெண்ட்டு. சமயத்தில் ஒரு சில கான்ட்ராக்டு ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட்லேருந்து லைட்டாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா அப்போ பழைய கான்ட்ராக்டு க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு புரியாது இது, நான் எக்ஸாம்பிளோடவே சொல்கிறேன். ஏற்கனவே நான் ஒருத்தவருக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை ஒரு 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 50,000க்கு தரேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். ஆனால் இப்போ திடீர்னு ஏதோ ஒரு அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்டு நல்லாவே தெரியுது நமக்கு, ஆனால் இல்லை அந்த ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படி வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று நடந்துடுச்சு. இப்போ போய்ட்டு அதே 50,000க்கு அவர்கிட்ட நான் கொடுக்க முடியாது. ஒன்று அதோட வேல்யூ வெறும் 10,000 தான் போகும்னா 10,000, இல்லை அது வேல்யூ ஏறி போச்சு சார், இப்போலாம் மார்க்கெட்டில் அது ஒரு 1.5 lakhs கிட்ட வேல்யூ சார், 10 நாளில் ஏறிடுச்சு சார், இப்படிலாம் இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி டைமில் அப்போ பழைய கான்ட்ராக்டை ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆகிடும். இப்போ புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் நானும் அதே சமயம் ஒத்துக்கிறேன். என்னென்னா நான் 1.5 லட்ச ரூபா கொடுத்து எடுத்துக்கிறேன் சார். அதை நான் ஏற்கனவே 50,000 தான் பேசியிருந்தேன், ஆனால் இப்போ எவ்வளோ சொல்கிறேன், 1.5 லட்சம். நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவரும் அதுக்கு ஓகேன்னு ஒத்துக்கிட்டு பொருள் கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிறார். அப்போ நாங்கள் இப்போ புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. பழைய அக்ரிமெண்ட்டு தப்பாக போயிடுச்சு. இப்போ அது சரி வராது. இப்போ
அது மாதிரி ஒரு புது அக்ரிமெண்ட்டுக்கு வரும்போது அப்போ பழைய அக்ரிமெண்ட்டு டிசால்வ் ஆகிடும். அப்போ அது அந்த பழைய கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிடும், புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்படியும் க்ளோஸ் ஆகலாம். இது ரெண்டாவது டைப்பு. நெக்ஸ்ட்டு டிஸ்சார்ஜ் பை ஆஃப் கான்ட்ராக்டு பை ஆப்ரேஷன் ஆஃப் லா. சட்டத்தின் பார்வையில் திடீர்னு ஒரு சில கான்ட்ராக்டு க்ளோஸ் ஆகிடும். இது எப்படின்னு சார்னா, ஒரு சிலர் சிம்பிளாக இந்த எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னாலுமே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். அது மாதிரி நடக்கக்கூடாது. ஒருத்தர் எனக்கு ஒரு பிளாட் கொடுக்குறேன்னு சொன்னார், நானும் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன், அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கிறோம். அவர் சொல்கிறார் 28ஆம் நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன் சார், நீங்கள் அன்றைக்கி எனக்கு பணம் கொடுத்துருங்க சார், ஒரு 40 லட்ச ரூபா அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா. 23ஆம் பை காட் அவர் இறந்துடுறாரு. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், யாரை போய் கேட்க முடியும்? ப்ராப்பர்ட்டி அவரோடது, அவர் இறந்துட்டார், 24ஆம் இறந்துட்டார். அப்போ 28ஆம் இந்த கான்ட்ராக்ட் சாத்தியப்படாது. வேணும்னா அவருடைய அடுத்த வாரிசு யாரோ அவங்களுடைய சன்னோ டாட்டரோ அவங்க நமக்கு மறுபடியும் சேல்ஸ் பண்ணணும். இதை நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒரு கான்ட்ராக்டில் ஒருத்தர் கொடுக்குறன்றவர் இறந்ததுக்கப்புறம் அது அவரோட ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய டாக்டருக்கோ சன்னுக்கோ போய் அவங்கக்கிட்ட தான் நம்ம வாங்க முடியும். அப்போ புது கான்ட்ராக்ட். ஆக மொத்தம் அந்த எக்ஸுன்றவர் இறந்தார் பார்த்தீங்களா, அவருக்கும் நமக்கும் உள்ள கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு பை ஆப்ரேஷன் ஆஃப் லா. இறந்தவர்கிட்டேருந்து நம்ம எந்த பொருளையும் வாங்க முடியாது, முடிஞ்சு போச்சா. இப்படி முடியும் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட்டு டிஸ்சார்ஜ் பை ஆப்ரேஷன் ஆஃப் இம்பாசிபிலிட்டி. இதான் லாஸ்ட் டைப்பு. இது என்ன சார்னா, இம்பாசிபிள், நடத்த முடியாது, நடக்காது, அப்படி ஆகிறது. இதோ இப்போ நடந்த விஷயத்தை கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வாரனால நமக்கே தெரியும், நமக்கு இந்த ரிஃபைனரிஸில் நிறைய பிரச்சனை வந்துச்சிங்களா. சிம்பிள் சிலிண்டர்ஸ், கேஸ் சிலிண்டர், நம்ம எல்பிஜி சிலிண்டர்ஸ், நிறைய இடங்களில் இது நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, நிறைய மேரேஜ் கான்ட்ராக்டு கேட்ரிங் எடுத்திருந்தாங்க. அவர் பெரிய கேட்டர்னு வச்சுக்கோங்களேன், கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவர். அவர் ஒரு பெரிய மேரேஜுக்கு எடுத்திருக்காரு. ஒரு 2000 பேர் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒன்று பேசி அவர் ஒரு பர் ஹெட்டுக்கு ஒரு 450 ரூபா அப்படின்னு ஒரு லீஃப்க்குன்னு ஒரு ரேட் ஒன்று பேசி எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ உடனே சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நம்மளே பார்த்து ஃபேஸ் பண்ணோம் இல்லைங்களா ஃப்யூச்சரில், தட் மீன்ஸ் பாஸ்ட். இதில் திடீர்னு யாருக்கும் சிலிண்டர் கிடைக்கல, நிறைய மேரேஜே சிம்பிளாக பண்ணி நிறுத்திக்கிட்டாங்கன்னும் போது, அப்போ நான் அந்த கேட்ரிங் பர்சன்கிட்ட நான் கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அவர் அதெல்லாம் தெரியாது சார், எனக்கு அங்கே 2000 ரிலேட்டிவ்ஸ் வந்துடுவாங்க, நீங்கள் எப்படியாவது எனக்கு 2000 பேருக்கு ஃபுட் ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுவார், சார் இம்பாசிபிள். ஏன் இம்பாசிபிள்? நான் என்ன பண்ண முடியும்? அந்த மண்டபத்தில் கட்டையெல்லாம் போட்டுலாம் எரிச்சுலாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ தான் உங்களுக்கே தெரியும், எல்லா மேரேஜ் ஹாலும் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக வச்சுருக்காங்க. அங்கே விறகு அடுப்புலாம் போட்டுலாம் பண்ண முடியாது, சிலிண்டர் இருந்தால் தான் பண்ண முடியும். அப்போ இல்லையே சார், அப்போ அவரும் ஒன்றும் பண்ண முடியாது, நானும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எங்கள் 2 பேருக்குள்ள கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிடும். நான் சொல்லிவிடுவேன், நோ சார், நீங்கள் ஒரு 100 பேருக்கு மட்டும் எதாவது பண்ணி கொடுத்துருங்க, நான் மேரேஜை சிம்பிளாக்கிக்கிறேன், நீங்கள் நான் கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துறேன், உங்களுக்கு இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை மட்டும் நான் கொடுத்துட்றேன். புரியுதுங்களா? அப்போ நான் எதிர்பார்த்ததும் நடக்கலை, அவர் எதிர்பார்த்ததும் நடக்கலை, சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இது 2 பேருமே தப்பு பண்ணல. யார் தப்பு பண்ணா? இம்பாசிபிள், இது நடக்க முடியாது. ஏன்னா இதுக்கு மேலே இது நடத்துறதுக்கு நம்மக்கிட்ட வாய்ப்பு இல்லை இந்தியாவில் இப்போ உள்ள சிச்சுவேஷன். வாரெலாம் முடிஞ்சு இது எல்லாமே இந்த கமர்ஷியல் சிலிண்டர்லாம் ப்ராப்பரைஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணலாம். அப்போ அது வரைக்கும் மேரேஜ் நிறுத்த முடியாது, எனிஹாவ் நடத்தி தான் ஆகணும். இப்படி க்ளோஸ் ஆகிறது பேர் தான் இம்பாசிபிலிட்டியால் ஒரு கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிறது. போதுங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? செகண்ட் கொஸ்டின், ஒரு கான்ட்ராக்ட் எப்படி எண்டுக்கு வருது, க்ளோஸ் ஆகுதுன்றதை பற்றி பேசுகிறது. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது எல்லாமே நான் செலக்டிவாக எடுத்து தான் கொடுக்குறேன். என்னோட சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்கில் போயிட்டு நீங்கள் அப்படியே தேர்ட் கொஸ்டின் தேடாதீங்க. நான் ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட்னு கொடுத்துருப்பேன். அதில் பி பார்ட், சி பார்ட், அதான் டிஸ்கிரிப்டிவ் டைப். அதில் நான் செலக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். நீங்கள் கொஸ்டினை மைண்டில் வச்சுக்கோங்க, அதை வச்சுட்டு போய் அந்த புக்கில் தேடுங்க. அது நம்பர்ஸ் மாறும், கொஸ்டின் நம்பர்ஸ் மாறும் அங்கே. பட் இங்கே செலக்டிவாக 10 எடுக்கிறதுனால நம்ம ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கிறோம். ஏன்னா அதில் பி பார்ட், சி பார்ட் ஒரு 20+ கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். நீங்கள் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு நான் ஒரு ஐடியாவுக்காக தான் சிம்பிளாக ஒரு 10 கொஸ்டின் எடுத்து கொடுக்குறேன். இப்போ நம்மளுடைய டிஸ்கஷன் படி இது தேர்ட் கொஸ்டின். இது என்னென்னா, எக்ஸ்பிளைன் தி ரைட்ஸ் ஆஃப் அன் அன்பெய்ட் செல்லர். இதை 3வது கொஸ்டினை நம்ம பார்க்க போகிறோம். அன்பெய்ட் செல்லர்னால் யார் சார்னா, ஒரு பொருள் விற்றவர் தான் விற்ற பொருளுக்கு பணம் வராத பட்சத்தில் அவர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அன்பெய்டு செல்லர்னு சொல்லுவோம். அவர் விற்ற பொருளுக்கு ஒன்றும் பணம் கிடைக்கல. இது மாதிரி நடக்கும். நம்ம வாங்குறோம்லையே இன்ஸ்டால்மெண்ட்டில், கிரெடிட்டில், இதெல்லாம் வாங்குறோம் இல்லையா பொருள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஸ் ஏ கஸ்டமர் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம், கன்சியூமர் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறோம் பொருளை, ஆனால் அவருக்கு இன்னும் நம்ம பணம் கொடுத்துருக்க மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அப்போ அன்பெய்ட் செல்லர், சேல்ஸ் பண்ணிட்டார் பொருளை, ஆனால் இன்னும் அவருக்கு பணம் கிடைக்கல. அது பேர் தான் அன்பெய்ட் செல்லர்னு சொல்லுவாங்க. இது சட்டம் அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அப்புறம் விற்றுட்டு அவர் ஏமாந்தால் அப்புறம் நாட்டில் பிஸ்னஸே நடக்காது இல்லைங்களா. அப்போ அதுக்குன்னு நிறைய ரூல்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் பேச போகிறோம். இல்லைன்னா இன்னும் இப்படி சொல்லணும்னா, அவருக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்குது, அந்த பொருள் மேலேயோ இல்லை அந்த வாங்கிட்டு போனவர் மேலேயோ அவர் என்ன உரிமை எடுக்கலாம், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம், அதெல்லாத்தையும் பற்றி பேச போகிறோம்.
ஓகேங்களா? அந்த ரைட்ஸை பற்றி தான் பேச போகிறோம். பொருளை விற்று பணம் கிடைக்காதவருக்கு என்ன உரிமை உண்டு, யார் மேலே, வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போனவர் மேலே அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் அன்பெய்ட் செல்லரோட ரைட்ஸு. இதில் நிறைய இருக்குது பாயிண்ட்ஸு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மீனிங் எப்பயும் போல் நீங்கள் அந்த சால்வ் கொஸ்டின் பேப்பரில் சிம்பிளாக இருக்கும், அதை பார்த்து எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா பாயிண்ட்ஸ் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரைட் என்ன இருக்குன்னா, அன்பெய்ட் செல்லருக்கு அந்த வித்தாரு பாருங்கள் அந்த பொருள் மேலேயே ரைட்ஸ் இருக்குது. இது எப்படி சார்னா, இப்போ 2 வீலர்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்கல்ல, இதை நம்ம பார்ப்போமே, நிறையவே கேட்டிருப்போமே, நிறைய நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போமே. இன்ஸ்டால்மெண்ட் ஒரு 4 இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் அந்த வாங்கிட்டு போன அந்த பையரு பே பண்ணியிருப்பார். 5வது இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கீ அவர் வச்சுருப்பார். கீ இல்லைன்னா கூட உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்மக்கிட்ட இன்ஃபார்மே பண்ண மாட்டாங்க. போய் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் நம்ம வண்டி இருக்கும், எப்படி எடுத்துகிட்டு போனார், யார் சார் இந்த உரிமை கொடுத்தாருன்னா அதுதான் அந்த ரைட் அவருக்கு. ஏன்னா வாங்கின பொருளுக்கு நீங்கள் பணம் கொடுக்கலன்னா அந்த பொருளை திருப்பி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் நாம்ளே சைன் பண்ணி கொடுத்துருப்போம். ஏற்கனவே நம்ம எப்போ கிரெடிட்டுக்கு வாங்குகிறோமோ அப்போவே டாக்குமெண்ட்டில் சைன் போட்டு வந்திருப்போம். நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலான்னு அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். நீங்கள் போய் எந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு சட்டத்தால் கொடுக்கப்பட்ட உரிமை அது. அதுதான் புரியுதுங்களா? இது ஃபர்ஸ்ட் ரைட். அதாவது பொருளை விற்றுட்டு பணம் கிடைக்கலன்னா பொருள் மேலே அவருக்கு உள்ள உரிமை. அடுத்தது ரைட் டு ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொருள் விற்று பொருள் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. அவர் சொன்னார், நீங்கள் லாரியில் ஏற்றிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் சார், 1/2 அன் ஹவரில் உங்களுக்கு பணத்தை போட்டுறேன்னு சொல்கிறாரு. நான் இங்கேருந்து கன்னியாகுமரி, தட் மீன்ஸ் சென்னை டு கன்னியாகுமரி ஒரு ப்ராடக்டை ஏற்றிருக்கேன். அது போய் சேர்றதுக்கு எப்படியும் ஒரு இன்றைக்கி ஈவினிங் ஏற்றினா நாளைக்கு ஒரு ஈவினிங் போல் தான் போகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 1/2 அன் ஹவரில் பணம் தரேன்னு சொன்னவர் இன்னமும் பணம் வரவே இல்லை. நம்ம இப்போ நான் என்ன சார் பண்ணலான்னா, அந்த லாரி போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதை பாதி வழியிலே என்னால் நிறுத்திக்க முடியும், பண்ணலாம், இப்படியும் செய்யலாம். இல்லைன்னா இப்போ நீங்கள் அந்த ஆன்லைனில் வாங்குறீங்க இல்லையா, இதுவும் அப்படி தான். கேஷ் ஆன் டெலிவரின்னு போடுறோம், டிரான்சிட்டில் போயிட்டுருக்குது. ஆனால் நீங்கள் பே பண்ணலைன்னா அந்த கொரியர் கம்பெனிக்கிட்டேயோ யாருக்கிட்டேயோ சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், 2 பேன்னு சொல்கிறோம்ல, அதை நிறுத்திடலாம். அவங்க பே பண்ணால் மட்டும் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க, எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது எனக்குன்னு வந்தது, நீங்கள் ஏன் கொடுக்காமல் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு அந்த கொரியர்காரை கேட்க முடியாது. அவர் என்ன சொல்லுவார், அங்கே யார் ஃப்ரம் அனுப்புனாங்களோ அவங்க நிறுத்த சொல்லிட்டாங்க, நான் நிறுத்திட்டுன்னு எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ விற்ற பொருள் தானே அது. ஆன்லைனில் விற்ற பொருளை கஸ்டமர் கையில் போய் சேராமலே என்னால் நிறுத்த முடியும். எப்போ நிறுத்த முடியும், எனக்கு வர வேண்டிய பணம் வரலைன்னா நான் நிறுத்த முடியும். அதான் ரைட் டு ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 3வது உரிமை என்னென்னா, ரைட் ஆஃப் ரீசேல். எஸ் சார், இது மாதிரி நம்மளே பார்ப்போமே, ஆக்ஷனில் விடுறாங்க. இன்ஸ்டால்மெண்ட்டில் விற்ற வண்டிங்களையோ இல்லை பொருட்களையோ அந்த வாங்கிட்டு போனவர் பணம் கொடுக்கலன்னா சீஸ் பண்ணி கொண்டு வந்து வச்ச பொருளை, அது யார் பேரில் இருக்கும் அந்த வண்டி, நீங்களே யோசிச்சு பாருங்கள். வாங்கிட்டு போனவர் பேரில் தானே ஆர்டிஓ ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஆனால் சேல்ஸ் பண்ணவர் அதை எடுத்து விற்பார், ரீசேல் பண்ண முடியும், அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஈவன் தோ அது அந்த ப்ராடக்ட்டு பை பண்ணவரோட நேமில் இருந்தாலும் இவர் விற்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் அவருக்கு உண்டு. நேம் ட்ரான்ஸ்ஃபர் இவர் பண்ணி கொடுப்பார், அந்த உரிமை வந்துடும். அதான் ரீசேல். அது மாதிரி நான் விற்ற பொருளுக்கு பணம் வரலைன்னா பொருளை எடுத்துகிட்டு வந்து என்னால் திரும்பவும் அதை விற்கிறதுக்கான உரிமை சட்டம் எனக்கு கொடுத்துருக்கு. அது பேர் தான் ரைட் ஆஃப் ரீசேல். இதெல்லாம் தான் ஒரு பொருளை விற்றுட்டு பணம் கிடைக்காதவருக்கு உண்டான உரிமைகள். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு உரிமை பார்க்க போகிறோம். அன்பெய்ட் செல்லருக்கு ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் தி பையர் மேலேயே ரைட்ஸ் எடுக்கலாம். என்னென்ன ரைட்ஸ் எடுக்கலாம்னா, அவர் மேலே கேஸையே போடலாம். ஒரு சில ப்ராடக்டை விற்று பொருள் அவர் கன்சியூம் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த பொருளை என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது. இல்லை, பொருளை எடுத்துகிட்டு வந்தால் தானே ரீசேல் பண்ண முடியும், இல்லை அந்த பொருளை போகிற வழியில் நிறுத்த முடியும். ஒரு சில இடங்களில் பொருளை எடுத்து கன்சியூமே பண்ணிவிடுவார், காணா போய்டும், அவர் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ நான் என்ன சார் பண்ண முடியும்னா, அந்த மாதிரி டைமில் வாங்கிட்டு போனவர் மேலேயே நம்ம கேஸ் போட முடியும். இல்லை அவரோட வேறு ஒரு ஆங்கிளில் அவர் மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியும். இல்லைனா அவர் மேலே டேமேஜ் கிளைம் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் நம்ம கோர்ட்டில் போய் அவர் மேலே கேஸ் போட்டு எடுக்கலாம். அதான் ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் தி பையர் பர்சனலி. அவர் மேலே பர்சனலாகவே நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்படி தானே சார் பண்ணுறாங்க. நம்ம இப்போ இந்த சினிமா ஃபீல்டில் நிறைய இது மாதிரி பார்க்கலாம். ஒரு படம் எடுக்கிறதுக்காக எங்கேயாவது கடன் வாங்கியிருப்பார் அந்த ப்ரொடியூசரு. ஆனால் அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அதுக்குள்ளே அடுத்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுவார் அவர். அப்போ அந்த பழைய படத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார் இல்லைங்களா, கடன் கொடுத்துருப்பார் இல்லைங்களா, அவர் கேஸ் போடுவார். எனக்கு செட்டில் பண்ணாமல் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டில் போய் இன்ஜெக்ஷன் வாங்குவார். அதேமாரி கோர்ட்டும் டைரக்ஷன் கொடுக்கும், இவருக்கு அந்த 10 கோடி ரூபாய் செட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு. அப்போ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் கனெக்ஷனே இருக்காது. இதுதான் பர்சனலாக அவர் மேலே என்ன பண்ணுறாரு,
ஆக்ஷன் எடுக்கிறாரு, அது மாதிரியும் போகலாம். இது மாதிரி வர்றது பேர் தான் அகெயின்ஸ்ட் த பையர் மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். இப்போ இதெல்லாம் தான் நம்ம பார்த்த ஒரு அன்பெய்ட் செல்லருக்கு உண்டான ரைட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுடைய லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா இது 4th கொஸ்டின் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது கொஞ்சம் சின்ன கொஸ்டின், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், இதுவும் வருது கொஸ்டின். இன்சூரன்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பாலிசியை பற்றிலாம் இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸை பார்க்க போகிறது கிடையாது. ஜென்ரலாக என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதான் சிம்பிள், இது அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். ஜென்ரலாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்சூரன்ஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கும் மறுபடியும் நீங்கள் இன்சூரன்ஸ்ன்றதுக்கு மீனிங் எழுதிக்கோங்க. இப்போ இன்சூரன்ஸை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம், அவ்வளோதான், சிம்பிள். லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது, ஜென்ரல் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ் தான் இன்றைக்கி எக்கச்சக்கமான உட்பிரிவுகள் எடுத்து நிறைய போயிடுச்சு. நீங்கள் அதெல்லாம் ஒரு பிராண்டு என்னென்ன பண்ணுறாங்க, அதோட டைப்ஸ் அதெல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்ன, இன் பர்சனாக ஒரு பர்சன் தன்னோட லைஃப் டைமுக்காக எடுக்கிறது பேர் லைஃப் இன்சூரன்ஸ், சிம்பிள். அதுக்கு மீனிங் இருக்கும், பார்த்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஜென்ரல் இன்சூரன்ஸு, இது என்ன சார்னா ஃபயர் இன்சூரன்ஸு, மெரைன் இன்சூரன்ஸு, இது மாதிரி வர்றதெல்லாம் ஜென்ரல் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லைன்னா நம்ம வச்சுருக்கிற வேர் ஹவுஸ் இல்லை குடவுனில் நம்ம வச்சுக்கிற ப்ராடக்ட் எரியாமல் ஏதாவது எரிஞ்சிடுச்சு, தீப்பிடிச்சிருச்சுன்னா அதுக்காக நான் இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறது பேர் ஃபயர் இன்சூரன்ஸு. அது உங்களுக்கே தெரியும். மெரைன் இன்சூரன்ஸுன்றது உங்களுக்கே தெரியும், ஷிப்பு, நம்ம கடல் வழியாக தான் நிறைய பொருளை எடுத்துகிட்டு போகிறோம். பிஸ்னஸில் இது ரொம்ப முக்கியம், அதாவது பிஸ்னஸ் லா பேப்பருக்கு இது தேவைப்படுன்றதுனால தான் இந்த டைப்பை கொடுக்குறாங்க. நிறைய ப்ராடக்ட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு நம்ம ஷிப் வழியாக தான் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ மெரைனில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய நேச்சுரல் கலாமிட்டிஸ் நடக்கும். அது மாதிரி டைமில் கோடிக்கணக்கான பொருள் கடல்லே அழிஞ்சிரும். அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணி பொருள் அனுப்பின நான் நஷ்டத்தில் ஆகிடுவேன் இல்லையா, அதுக்காக எடுக்கிறது பேர் மெரைன் இன்சூரன்ஸ். இது மாதிரி இன்சூரன்ஸை டைப்பாக பிரிக்கலாம். அதுதான் 1 லைஃப் இன்சூரன்ஸ், 2 ஜென்ரல் இன்சூரன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் நம்பர் 5ன்னு நினைக்கிறேன். இது என்னென்னா, நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, எக்ஸ்பிளைன் தி எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பை பற்றி பார்க்க போகிறோம். பார்ட்னர்ஷிப்னால் உங்களுக்கே தெரியும், 1க்கும் மேற்பட்டவர்கள், இந்தியாவை பொறுத்த மட்டும் 20 பேர்கிட்ட, 2 பேர்லேருந்து 20 பேர் வரையில் ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அது பேர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்புக்குன்னு தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் பேச போகிறோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப்னா என்னென்ன எசென்ஷியல்ஸ், என்னென்ன விஷயங்கள் இருந்தால் அது பார்ட்னர்ஷிப்னு சொல்ல முடியுன்றதை பற்றி பேசுகிறது. இப்போ ஆஸ்பர்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருந்தால் தான் அது பார்ட்னர்ஷிப்பாக கன்சிடர் பண்ண முடியும். பார்ட்னர்ஷிப் ஆக்டுக்குள்ளே வரும். என்னென்னலாம் சார் இருக்கணும்னா, அசோசியேஷன் ஆஃப் 2 or more person. இது நான் மீனிங் சொல்லும் போதே சொல்லிட்டேன் இல்லைங்களா. எப்பயும் போல் நீங்கள் மீனிங் எழுதிக்கோங்க. அதன் பிறகு இந்த எசென்ஷியல்ஸ்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்ஸை எழுதணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அதான் அசோசியேஷன் ஆஃப் 2 or more person, 2க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றா சேர்ந்ததாக தான் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ன்னு சொல்ல முடியும். அப்போ இந்தியாவில் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டோம் ரூலு, இந்தியாவில் 20 பேர் வரையில் சேரலாம். அப்போ 4 பேர் 5 பேர் 8 பேர் 10 பேர் ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணால் அது பேர் பார்ட்னர்ஷிப். இதுதான் ஃபஸ்ட்டு எசென்ஷியல். 2வது எசென்ஷியல் அக்ரிமெண்ட் இருக்கணும். 2 பேரோ 4 பேரோ சேர்ந்துக்கிறீங்க இல்லையா, அந்த சேர்ந்துக்கிற அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கணும். என்ன அக்ரிமெண்ட்டு, ஒன்றா சேர்ந்து வேலை செய்வோம், ஆளுக்கு இவ்வளோ பணம் போட்டுக்கிறோம், இந்த பணத்தில் வர லாபத்தை நம்ம எல்லோரும் ஒவ்வொரு மாதமும் பிரித்து எடுத்துக்கிறோம், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை பிரித்து எடுத்துக்கிறோம், இல்லை வருஷம் ஒரு தடவை பிரித்து எடுத்துக்கிறோம். இப்படி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை ஒரு டாக்குமெண்ட்டாக எழுதிக்கணும். ஏன்னா எல்லாமே பை ஓரல் இருக்கிறது லீகலாக ஏற்றுக்க மாட்டாங்க, பை ரிட்டனில் இருந்தால் தான் ஏற்றுப்பாங்க. அந்த ரிட்டனில் நீங்கள் என்ன செய்துக்க போகிறீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ கேபிட்டல் போட போகிறீங்க, எவ்வளோ டிவைட் எடுத்துக்க போகிறீங்க, இது மாதிரி ப்ராஃபிட்டில் எவ்வளோ ஷேர் எடுக்கிறீங்கன்றதான் நான் சொன்னேன். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ரிட்டனில் எழுதி நீங்கள் எல்லோரும் சைன் போட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டரே பண்ணிக்கலாம். அது பேர் தான் அக்ரிமெண்ட் இருக்கணும். அக்ரிமெண்ட் போடாமல் எந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, ஆஸ் பர் ரூல். அடுத்தது பிஸ்னஸ். பார்ட்னர்ஷிப்ன்றது எதுக்காக ஃபார்ம் பண்ணணும்னா, பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஃபார்ம் பண்ணணும். வேறு மற்ற பர்பஸ்க்கு பார்ட்னர்ஷிப் க்ரியேட் ஆகக்கூடாதுன்றது தான் அது. ஏதோ ஒரு ட்ரேடுக்காகவோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஆக்குபேஷனுக்காகவோ தான் என்ன சொல்கிறது பார்ட்னர்ஷிப்பை க்ரியேட் ஆகணும். வேறு எதுவும் இந்த பர்சனல் விஷயத்துக்கெலாம் பார்ட்னர்ஷிப் க்ரியேட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட். எஸ்,
பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ன்னு சொன்னாலுமே அந்த பிஸ்னஸில் வர லாபத்தை ஷேர் பண்ணிக்கணும், எத்தனை பார்ட்னரோ அத்தனை பேரும். ஆனால் ஈக்குவலாக ஷேர் பண்ணணுமா பண்ண வேணாமான்றது அது நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறது. ஏ ஒரு 20% எடுத்துப்பார், பி 60% எடுத்துப்பார், சி வந்து 10% எடுத்துப்பார். அது உங்கள் இஷ்டம். இல்லை சார் எல்லாருக்கும் ஈக்குவலாக சார், நாங்கள் 4 பேர் இருக்கோம்னா ஆளுக்கு 25 அது உங்களுடைய இது. அந்த பர்சன்டேஜ் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் ஷேரிங் இருக்கணும், ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஆஸ் பர் லா என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் எ மியூச்சுவல் ஏஜென்சி. மியூச்சுவல் ஏஜென்சினா உங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மியூச்சுவலாக பார்த்துக்கிறது. நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இருக்கிற பார்ட்னரில் ஒருத்தர் மட்டும் வேலை செய்வார், 4 பேர் பணம் போட்டுட்டு வெளியே போயிடுவாங்க. இவர் எடுக்கிறது தான் டெசிஷன் எடுக்கிறதுலாம் ஒருத்தர்கிட்டே விட்டு வச்சுருப்போம். இது மாதிரி ஏதோ ஒரு மியூச்சுவலாக உங்களுக்குள்ள ஒரு என்ன இருக்கும், ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிறது பேர் தான் மியூச்சுவல் ஏஜென்சி. இதில் தான் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் இந்தியாவில் இருக்கிறதுக்கான எசென்ஷியலான திங்ஸ். அடுத்த கொஸ்டின், இது வந்து கம்பெனி லா ரிலேட்டட் கொஸ்டின். வாட் இஸ் ப்ராஸ்பெக்டஸ், வாட் ஆர் இட்ஸ் கண்டென்ட்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அப்பப்போ வர கொஸ்டின் தான். ப்ராஸ்பெக்டஸ்னால் என்னென்னா, உங்களுக்கு கம்பெனினா என்னென்னு தெரியும் இல்லைங்களா? வேணா நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கம்பெனின்றது என்னென்னா, ஒரு ஹியூஜ் கேபிட்டல் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது. இந்த கேபிட்டலை ஜென்ரல் பப்ளிக்கிட்ட ஷேராக கலெக்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பிஸ்னஸ் ஃபார்மேட்டு கம்பெனி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற நிறைய ப்ராடக்ட்டு கம்பெனினால் ப்ரொடியூஸ் பண்ணதாக தான் இருக்கும். கம்பெனினா அப்போ அங்கே ஓனர் 1-2 பேர் இருக்க மாட்டாங்க, நம்பர் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. எல்லோரும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க ஏதோ ஒரு ஷேரிங் ஆஃப் கேபிட்டல் போட்டிருப்பாங்க. அந்த கேபிட்டல் எல்லாருடைய ஷேரையும் சேர்த்து தான் ஒரு பெரிய கேபிட்டல் உருவாக்கி அந்த கம்பெனி நடத்துவாங்க. அதே மாதிரி அந்த கம்பெனி ஏர்ன் பண்ணுறத இது மாதிரி எல்லாருக்கும் அவங்கவுங்க எவ்வளோ கேபிட்டல் போட்டாங்களோ, எவ்வளோ ஷேர் கொடுத்தாங்களோ அந்த ஷேருக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் இந்த இதில் வந்து 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ப்ரைமரி இஷ்யூஸ், செகண்டரின்னு சொல்லுவாங்க. செகண்டரி தான் நீங்கள் பார்க்குற ஷேர் மார்க்கெட்டு. ப்ரைமரியில் நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது. புதுசாக ஆரம்பிக்கிற ஒரு கம்பெனி தன்னுடைய கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்கு ஜென்ரல் பப்ளிக்கிட்ட ஷேராக விற்று பணத்தை வசூல் பண்ணுவாங்க. சரி, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சால் கூட போதும். இப்போ ப்ராஸ்பெக்டஸை பற்றி நான் சொல்கிறேன். ப்ராஸ்பெக்டஸ்னால் என்னென்னா, இப்போ யாரோ ஒருத்தவர், ஒரு ப்ரொமோட்டர், யாரோ ஒருத்தவர் ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு ஜென்ரல் பப்ளிக்கிட்ட நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இதுக்கு நீங்கள் எல்லாரும் பணம் போடுறதா இருந்தால் போடலாம் அப்படின்னு நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன்னா, உங்களை அவங்க நம்பணும் இல்லையா? நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்ற டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? இந்த பிஸ்னஸ் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு அவங்க அனலைஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து இந்த டீட்டெயில்ஸை அந்த ஜென்ரல் பப்ளிக்கு நீங்கள் ஒரு இன்விடேஷனாகவோ இல்லை ஒரு புக்லெட்டாகவோ நீங்கள் சர்க்குலேட் பண்ணுறது பேர் தான் ப்ராஸ்பெக்டர்ஸ். இப்போ வேறு மாதிரி கூட சொல்கிறேன். எது நான் ஜென்ரலாக நாம்ளே ஏதோ ஒரு காலேஜ் அட்மிஷனுக்கு போனால் கூட ப்ராஸ்பெக்டஸ்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுச்சு, அந்த காலேஜில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, என்னென்ன கோர்ஸ் நடத்துகிறாங்க, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, எப்போ எக்ஸாம் வரும், எல்லாமே இருக்கும். ஃபோன் நம்பர்ஸு, கான்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ அந்த காலேஜை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிற கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்குதுன்றத உள்ளடக்கின விஷயத்தை தான் என்னென்னு சொல்லுவாங்க, ப்ராஸ்பெக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ ப்ராஸ்பெக்டஸ்னால் என்னென்னு எழுதிக்கோங்க. கண்டென்ட்டு மறுபடியும் இது பாயிண்ட் பை பாயிண்ட்டாக போகும். அதனால் நீங்கள் அந்த சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்கில் இங்கே பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 பாயிண்ட் எழுதினீங்கன்னா கூட போதும். ஓகேங்களா? அந்த பாயிண்ட்ஸில் என்னென்ன இருக்குன்றதுனா கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, இந்த கம்பெனியோட நேம் என்ன, இந்த கம்பெனி என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் பண்ண போகிறாங்க, இது எங்கே மார்க்கெட் பண்ண போகிறாங்க, இங்கே உள்ள இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை எப்படி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு என்னென்ன பவர், டியூட்டி, அடுத்தது இந்த கம்பெனியோட எல்லா விஷயத்தையும் நம்ம எப்படி ஆடிட்டிங் பண்ண போகிறோம், எந்த பேங்க்கில் நம்ம இந்த மாதிரி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண போகிறோம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும் அதில். நெக்ஸ்ட்டு அது மாதிரி அந்த விற்கிற ப்ராடக்ட்டு வர லாபத்தை நம்ம எப்படி பிரித்து கொடுக்க போகிறோம், உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் ஷேராக நான் விற்க போகிறேன், இது மாதிரி அந்த கம்பெனி என்னென்னலாம் செய்ய போகிறாங்கன்றத ஒரு பெரிய புக்லெட்டாக அடித்து கொடுக்குறது பேர் தான் ப்ராஸ்பெக்டஸ். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னா, அடுத்த கொஸ்டின் ஐ திங்க் 6th நினைக்கிறேன், 7th நினைக்கிறேன். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றதுனா என்ன, அதாவது டைப்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், இதுதான் கொஸ்டின். முதல்ல மறுபடியும் ஆஸ் யூஷுவல் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதன் பிறகு டைப்ஸை பற்றி சொல்கிறேன்.
நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் சிம்பிள். நம்ம இந்தியாவில் இல்லை இந்தியாவில் வேர்ல்டு லெவலில் நம்ம வச்சுருக்கிற கரன்சி நம்ம ஊரில் இந்தியாவில் ருப்பி. இந்த ருப்பீஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக வேறு எதெல்லாம் நீங்கள் ருப்பீஸ் மாதிரியே பணம் மாதிரியே மதிக்கிறீங்களோ அதெல்லாம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. சிம்பிள். நான் ஒருத்தருக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும், அதுக்கு பதில் நான் செக் எழுதி கொடுக்கலாமா? எஸ், கொடுக்கலாமே. அப்போ அந்த 10,000 வேல்யூ இந்த செக்கில் பேர் ஆகிட்டு போகுது. அப்போ இந்த செக்குக்கு வேல்யூ எவ்வளோ? 10,000. அப்போ பணத்துக்கு ஈக்குவலாக மதிக்கிறேன் பார்த்தீங்களா? அப்போ செக்கு ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். சிம்பிள். அவ்வளோதான். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, பணத்துக்கு மாறாக மதிக்கப்படுற பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்க சார், நாம் நிறைய விஷயங்களை மதிப்போம், ஆனால் கவர்மெண்ட் ஒரு சில, அதாவது லா ஒரு சில தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம் இங்கே. அதுதான் டைப்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்தியாவில் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்தியா லெவலில் நம்ம எந்தெந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். செக்கு ஆல்ரெடி நானே சொல்லிட்டேன், கரெக்டுங்களா? நம்ம ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோன்னா அந்த பேங்கர் நமக்கு கொடுக்குற செக் லீவ்ஸை நம்ம அதுக்கு ஒரு வேல்யூ, அதில் உள்ள எசென்ஷியல் விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஃபில்லப் பண்ணி ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம்னா அப்போ அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாறிடும். அது பேர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஃபஸ்ட்டு டைப்பு. ப்ராமிசரி நோட்டு, இது தமிழில் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும், கடன் பத்திரம். ஓகேங்களா? ஒருத்தவர்கிட்ட நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம பணம் வாங்குகிறோன்றதை நம்ம டாக்குமெண்ட்டாக எழுதி கொடுத்து பணம் வாங்குகிறோம் பார்த்தீங்களா? அது பேர் தான் ப்ராமிசரி நோட்டுன்னு சொல்லுவாங்க. என்றைக்காக இருந்தாலும் அதில் போட்டிருக்கிற வேல்யூ அது பணமாக மாற தான் போகுது. ஓகேங்களா? வாங்கிட்டு போனவர் திருப்பி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் இருக்குது. இது நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் கூட கொடுக்குறாங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ். எஸ், நம்மளே கூட உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்காக இதை வச்சுக்காதீங்க, உங்களுக்கு புரியும் அதுக்காக சொல்கிறேன். ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் நான் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 lakh போடுறேன்னா அப்போ அந்த பேங்க்கில் எனக்கு ஒரு டெபாசிட் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பார் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இதுவும் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். இது என்னைக்காக இருந்தாலும் அந்த பேப்பர் என்னவா மாறப்போகுது, நான் எவ்வளோ பணம் அதில் போட்டனோ அந்த பணமாக மாறப்போகுது. எஸ். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்ல போகிறேன். இப்போ இது என்னென்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இதுவும் ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா என்ன சார் மீனிங்னா, உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடந்தாலும் அந்த இடத்துல நம்ம என்ன பில்லு க்ரியேட் ஆகும். அப்போ அந்த க்ரியேட் ஆகிற பில்லு என்றைக்காக இருந்தாலும், எனக்கு இப்போ க்ரெடிட்டில் நான் சேல்ஸ் பண்ணுறேன்னா நான் பில் போட்டு வச்சுருப்பேன் இல்லைங்களா? அப்போ அதில் உள்ள வேல்யூ எப்போவாக இருந்தாலும் பணமாக தான் ஆக போகுது. அந்த வாங்கிட்டு போன பையரு எனக்கு எப்போவாக இருந்தாலும் பணம் பே பண்ணி தான் ஆகணும். பே பண்ணுற வரைக்கும் அந்த பில்லுக்கு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இதுவும் ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இது மாதிரி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கலாம். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன, அதோட டைப்ஸ் ஒரு 4 எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் மார்க். அடுத்தது இந்த கொஸ்டின் கேட்குறாங்க, டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஏற்கனவே கான்ட்ராக்டை பற்றி நம்ம நிறைய பேசணும் இல்லைங்களா? அதில் இதுவும் அப்பப்போ வருது, அதனால் இந்த கொஸ்டின் நான் சொல்லிடுறேன். கான்ட்ராக்ட்னா என்னென்ன பேசியாச்சு, ஃபஸ்ட் கொஸ்டினே அதான் பேசினேன். இப்போ கான்ட்ராக்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதுலேயும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் கான்ட்ராக்டிங் மீனிங் எழுதிக்கோங்க. டைப்ஸை பற்றி நான் ஒன்று சொல்லி வரேன். ஃபஸ்ட்டு டைப்பு வேலிட் கான்ட்ராக்ட், செகண்ட் டைப்பு வாய்ட் கான்ட்ராக்ட், தேர்ட் டைப்பு வாய்டபிள் கான்ட்ராக்ட், லாஸ்ட் டைப்பு இல்லீகல் கான்ட்ராக்ட். அப்படின்னு கான்ட்ராக்டை ஒரு 4 டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட், இது ஈஸியான கொஸ்டின் தான், வேகமாக முடிச்சிடலாம். வேலிட் கான்ட்ராக்ட்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு கான்ட்ராக்ட்னா 9 விஷயம் இருக்கணும். ஆஃபர் இருக்கணும், அக்செப்ட் இருக்கணும், லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், பார்த்த மாட்டிங்களா? அதே தான் எந்த ஒரு கான்ட்ராக்ட் லா என்ன சொல்லுதோ அது எல்லாமே அதில் அடங்கி இருந்துச்சுன்னா அது பேர் வேலிட் கான்ட்ராக்ட். சிம்பிள். சட்டத்தால் ஏற்றுக்கக்கூடிய கான்ட்ராக்டு, அதான் வேலிட் கான்ட்ராக்ட், ஃபஸ்ட்டு டைப்பு. அப்போ வேலிடு சட்டத்தால் ஏற்றுக்கக்கூடிய கான்ட்ராக்ட்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்குமா இருக்காது இல்லையா? அதான் செகண்ட் டைப்பு. ஃபஸ்ட் டைப் என்ன சொன்னேன், வேலிட் கான்ட்ராக்ட். இப்போ என்னென்னா வாய்டு கான்ட்ராக்ட், செல்லாது, சட்டத்துக்கு முன்னாடி செல்லாது, அதில் நிறைய தப்பு இருக்குது, இல்லைன்னா சட்டம் ஏற்றுக்கக்கூடாத கான்ட்ராக்ட் அது. அதில் நம்ம சொன்ன அந்த 9 ஐட்டத்தில் ஏதோ ஒரு விஷயம் அதில் மிஸ் ஆகும். இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கும், இல்லைன்னா அதில் கன்சிடரேஷன் இருக்காது, ஒருத்தர் கொடுப்பாரு ஒருத்தர் பணம் கொடுத்தே இருக்க மாட்டார், இது மாதிரி ஏதாவது தப்பு நடந்திருக்கும். அப்படி இருந்தால் அது பேர் கான்ட்ராக்ட் பேர் என்னது, வாய்டு கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. சட்டத்துக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்டு செல்லாது, செல்லுபடி ஆகாது. நெக்ஸ்ட்டு 3வது டைப்பு வாய்டபிள் கான்ட்ராக்ட். ஃபஸ்ட் டைப் என்ன சொன்னோம், சட்டத்துக்கு முன்னாடி செல்கிற கான்ட்ராக்டு, கரெக்டான கான்ட்ராக்டு. 2வது டைப் என்ன சொன்னோம், சட்டத்துக்கு பார்வையில் அது ஒரு சில குறைபாடுகள் உள்ளதுன்னு சொன்னோம் இல்லையா, அது பேர் வாய்டு கான்ட்ராக்ட். 3வது என்னென்னா வாய்டபிள் கான்ட்ராக்ட். எஸ், சட்டத்துக்கு முன்னாடி அது ஒரு சில குறைகளோடு இருக்குது, நினச்சா அதை நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம். தட் மீன்ஸ் தப்பை திருத்திடலாம். திருத்தினா அது என்ன கான்ட்ராக்ட் ஆகிடும், வேலிட் கான்ட்ராக்ட் ஆகிடும்.
இல்லை அது நம்மளால் திருத்த முடியல, அந்த தப்பை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியலன்னா அது மறுபடியும் வாய்ட் கான்ட்ராக்டாக இருக்கும். இது அந்த கேட் ஆன் த வால். இந்த டைப் ஆஃப் கான்ட்ராக்ட்டு இந்த பக்கம் போனாலும் போகும், இந்த பக்கம் போனாலும் போகும். அது நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறதுனா, எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது என்னென்னா, நான் ஒருத்தவருக்கு ஒரு 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 விஷயத்தை நான் விற்கிறேன்னு சொல்லியிருக்கேன். பட் அதில் என்னென்னா, நான் அவர்கிட்ட சொல்லும்போது நான் ஒரு ப்ராடக்டை காமிச்சு தான் சொன்னேன். ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, நான் ரெண்டுத்தையுமே தரேன் அப்படின்ற மாதிரி. நான் 2 ப்ராடக்ட் வச்சுருந்தேன், ரெண்டுமே அதே ரேட்டுக்கு தரேன்ற மாதிரி நினச்சிட்டு போயிட்டார். அவரும் அதே மாதிரி போயிட்டார். நானும் அதேமாரி வர அன்றைக்கி நான் எடுத்து கொடுக்கும்போது அவர் என்ன சார் ரெண்டுத்தையும் கொடுங்க சார்னு கேட்குறாரு. நான் அப்போ சொல்கிறேன், இல்லை சார் நான் ஒன்று தான் உங்ககிட்ட பேசியிருந்தேன் அப்படின்னும் போது, ஐயோ ஒன்றுன்னா நான் இந்த விலைக்கு நான் வாங்க முடியாது சார். அப்போ நான் ஒரு ஏமாற்றணுன்றது கிடையாது, அவர் என்னை ஏமாற்றணுன்றது கிடையாது. அப்போ சரி 2 பேருமே இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு கன்சர்னுக்கு வந்துடுறாங்க. சரிங்க சார், அப்போ ஒரு ரேட் அது குறைச்சிக்கலாம் சார், நான் 2 நினச்சி விலை பேசிட்டேன். இது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி சரி ஓகே சார் நானே மாற்றிக்கிறேன் சார், 2 பேரும் மாற்றிக்கிட்டு ஒரு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணாங்கன்னா அது பேர் வாய்டபிள் கான்ட்ராக்ட். இல்லை சார் நான் உங்களை கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க சார், போனால் முடிஞ்சு போச்சு. அது என்னது, அவர் ஏமாற்றிட்டதான் அவர் நினச்சிக்கிட்டு கோர்ட்டுக்கே போயிடுவார். அப்போ அது என்ன வாய்டு கான்ட்ராக்ட் ஆகிடும். அப்போ அதான் இப்படி இல்லாமல் இவங்க 2 பேர் நினச்சாங்கன்னா அதை மாற்றி கூட பண்ணிக்கலாம், திருத்திக்கலாம் அந்த கான்ட்ராக்டை. அப்படி பண்ணால் அது பேர் வாய்டபிள் கான்ட்ராக்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கான்ட்ராக்டு இல்லீகல் கான்ட்ராக்ட். அது என்ன சார் இல்லீகல் கான்ட்ராக்ட்னா, சிம்பிள். நம்ம நிறைய இது மாதிரி ஸ்மக்லிங் ஐட்டம்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா. இன்னும் ஒரு சிலர் மொபைல் இப்போ நிறையா அப்படி தான் விற்கிறாங்க. பெரிய அவுட்லெட்னு பெரிய பேரை போட்டு வச்சிடுறாங்க. ஆனால் அந்த அவுட்லெட்குள்ளே போனோம்னா வித் பில்லா வித்தவுட் பில்லான்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கே தெரியுது, வித்தவுட் பில்னால் ஒரு 2000 குறையும் சார், வித் பில்னால் ஒரு 2000 சேர்ந்து வரும் சார்னுவாங்க. கேட்டால் நான் ஜிஎஸ்டி நான் கட்டணும் சார்னு வேறு. என்ன சார் இது? எஸ். அப்போது இது மாதிரி இல்லீகலும் இருக்குது, இல்லீகல் கான்ட்ராக்ட். இது மாதிரி வித்தவுட் பில்லில் நீங்கள் ஒரு மொபைலை வாங்கிட்டு வரீங்க, நாளைக்கே ஏதாவது அதில் பிரச்சனை வருதுன்னும் போது உங்களால் எந்த கிளைமும் அவர்கிட்ட வாங்க முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன கான்ட்ராக்டு? இல்லீகல் கான்ட்ராக்ட். அப்போ கான்ட்ராக்டை இது மாதிரி விதவிதமாக பிரிக்கலாம். அதான் நான் மொத்தம் 4 டைப் பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கெல்லாம் நம்ம பிடிச்ச கொஸ்டின் இது, அப்படி கூட சொல்லலாம். நம்ம நிறைய இதை பண்ணிகிட்ருக்கோம். வாட் ஆர் தி டியூட்டிஸ் ஆஃப் தி பெயிலர்? முதல்ல பெயில்மெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த டியூட்டிஸ் ஆஃப் தி பெயிலர் பார்க்க முடியும். நான் பெயில்மெண்ட்டை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இந்த இடத்துல. பெயில்மெண்ட்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சில பொருளை சும்மா தேவைக்கு பயன்படுத்துறதுக்காக ஒரு சிலர்கிட்ட இருந்து கடன் வாங்குவோம் பார்த்தீங்களா, வாங்கி பயன்படுத்திட்டு அவர்கிட்ட திருப்பி கொடுத்துருவோம். நம்ம அதுக்கு ஓனர் கிடையாது. இது பேர் தான் பெயில்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது நிறைய இடங்கள் நடக்குது. இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கூட தான் ஒரு வண்டி ஒன்று வாங்குகிறோம், இல்லை ஒரு கார் ஒன்று எடுத்துகிட்டு சார் நான் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வந்துடுறேன் ஒரு ஊருக்கு, கொஞ்சம் கார் கொஞ்சம் கொடுங்கன்னா அவர் ஃப்ரெண்டுன்றதுனால கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காரோட ஓனர் உங்கள் ஃப்ரெண்டு, நீங்கள் கிடையாது, ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா. சரி, அப்போ நமக்கே தெரியும் அடுத்தவரோட பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம். இது நிறைய இடங்களில் இஷ்யூஸ் வருது. இது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 50 கிலோமீட்டரில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு பெரிய டேமேஜ் வருது, அதுக்கு ஒரு 10,000 ரூபா செலவாகுதுன்னும் போது இந்த 10,000 ரூபா செலவை யார் சார் பேர் பண்ணுறது தெரியலையே, குழப்பம் வருது பார்த்தீங்களா. அவர் என்ன சொல்கிறார், நீ எடுத்துகிட்டு போனால் நீ தான் எனக்கு கிளியர் பண்ணி கொடுக்கணும், பொருள் எப்படி கொடுத்தனோ அப்படி கொடுத்துருன்றாரு. இவர் சொல்கிறார், யோ அது ஆல்ரெடியே தேஞ்சு போன டயரு, அதை போய் பஞ்சர் ஆகிடுச்சு, வெடிச்சிடுச்சு, இப்போ மொத்த டயரும் என்ன செலவு பண்ண சொல்கிறீங்க, நான் டாக்ஸி வச்சுட்டு போயிருந்தால் கூட எனக்கு 2000 தான் ஆயிருக்கும். இப்போ ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தவங்க இப்போ எனிமி ஆகிடுவாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் வருதுன்றதுனால அதுக்கும் சட்டத்தில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு தான் இந்த கொஸ்டின் வந்துருக்குது. என்னென்னா ஒரு பெயிலர் இந்த இடத்துல பெயிலர்னால் யார், பெயிலினா யாருன்னு சொல்லிடுறேன். பொருள் கொடுக்குறவர் தான் பெயிலரு, பொருள் வாங்கிட்டு போகிறவர் தான் பெயிலி. கடன் வாங்கிட்டு போகிறாரு பார்த்தீங்களா, அவர் பேர் பெயிலின்னு சொல்லுவாங்க, பொருள் கொடுக்குறவரை பெயிலர்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுடைய எக்ஸாம்பிள் படி கார் வச்சுருந்தார், அவர் பேர் பெயிலர், கார் கடன் வாங்கிட்டு போனவர் பெயிலி. அவ்வளோதான், இது புரிஞ்சிச்சுன்னா போதும் உங்களுக்கு. இப்போ இதில் இந்த பெயிலரோட டியூட்டிஸ் என்ன அப்படின்றது தான் இந்த கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதில் நம்ம நிறைய இருக்குது. சிம்பிள் ஒரு 4-5 டியூட்டியை மட்டும் பார்ப்போம். பெயிலரோட ஃபஸ்ட் டியூட்டி என்னென்னா, என்னோடய பொருளை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும், அந்த பொருள் என்ன பிரச்சனை இருக்குதுன்றது நான் யாருக்கிட்ட சொல்லிடணும், கடன் வாங்கிட்டு போகிறவர்கிட்ட சொல்லிடணும். நம்ம அதனால தான் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்கும்போது சொல்கிறோம், சார் அது கொஞ்சம் பிரேக் கொஞ்சம் இதுக்கு கம்மியாக இருக்கும் பார்த்து போங்க சொல்லிட்டேன்னா, இப்போ அவர் பிரேக் அடிக்கும்போது யோசிப்பார், ஐயோ ஆமாம் அவர் சொன்னார்ல ஆல்ரெடி, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே போவோம். இப்போ புரிஞ்சுக்கிட்டாரா? இப்போ அவர் அதெல்லாம் சொல்லாமல் நான் கொடுத்துட்டு அவர் போய் எங்கேயாவது எமர்ஜென்சியில் பிரேக் அடிக்கும்போது பிரேக் கரெக்டாக நிற்காமல் போய் இடிச்சிட்டாருன்னா, அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஆமாம்ப்பா கொஞ்சம் அது கம்மியாக தான் இருக்கும் இடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டால் ஐயோ இது தப்பு. அப்போ ஒரு பொருள் கொடுக்கும்போது அந்த பொருளோட கண்டிஷனை சொல்லி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு.
ஓகேங்களா? அதில் என்ன இருக்கோ, ஏன்னா நான் தானே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்போ எனக்கு தானே தெரியும். இதான் ஃபஸ்ட்டு டியூட்டி, பெய்லரோட டியூட்டி. என் பொருளை பற்றின ஃபுல் விஷயத்தையும் அதில் நம்ம சொல்லிடணும். நெக்ஸ்ட்டு, ஒரு பொருள் கொடுக்கும்போது அடுத்தது என்ன பண்ணணும்னா, டியூட்டி டு ரீபே தி எக்ஸ்பென்சஸ். எஸ், இது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு பாவம் அந்த பெய்லி வாங்கிட்டு போனார் பார்த்தீங்களா, அவர் ஏதாவது செலவு பண்ணுறாரு உங்கள் வண்டிக்கு, இல்லைன்னா அந்த பொருளுக்கு ஏதாவது செலவு பண்ணிவிட்டு வந்து பில்லு காமிச்சார்னா அதை நீங்கள் கொடுத்து தான் சார் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அவர் செலவு பண்ணது யாருக்கு? உங்களுடைய பொருளுக்கு. அப்போ உங்கள் பொருளுக்கு செலவு பண்ணதை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. அவர் கொஞ்ச நேரம் தான் அதை யூஸ் பண்ணார். அதுக்கு வேணால் அவரோட ஷேர் எதாவது கேட்டு கூட வாங்கிக்கலாமே தவிர்த்து மொத்த பொருளுக்கு உண்டான செலவையும் அவர் தலையிலேயே நீங்கள் வைக்கக்கூடாது. உங்களுடைய டியூட்டி ரீபே பண்ணிடணும், அதான் சட்டம் சொல்லுது. நெக்ஸ்ட் 3வது, டியூட்டி டு இன்டிம்னிஃபை தி பெய்லி. இது என்ன சார்னா, சமயத்தில் நிறைய இடங்களில் உங்களால் நீங்கள் வந்து அந்த பொருள் என்ன குறை இருக்குன்னு சொல்லாமல் அவர்கிட்ட கொடுத்து அந்த பெய்லிக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நஷ்டம் அனுபவிச்சார்னா அந்த நஷ்டத்தை கூட நீங்கள் தான் கொடுக்கணுமா? அப்போ இதுக்கு நம்ம பொருள் கொடுக்காமலே கூட இருந்துடலாமே சார்னு கூட தோணும் நமக்கு. கரெக்டு தான், அதுதான் சொல்ல வராங்க. அது மாதிரி அவர் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பொருளால் அவருக்கு ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டுச்சுன்னா அந்த டேமேஜையும் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. அடுத்தது, ஜென்ரலாக இந்த மாதிரியான இஷ்யூஸ் நிறைய இடத்துல வரும். டியூட்டி டு கிளைம் பேக் தி குட்ஸு. வாங்கிட்டு போன பொருளை திருப்பி கொடுத்துடணும். இது நிறைய பேர் அந்த வேலையை பண்ணுறது இல்லை இல்லையா? சின்ன சின்ன பொருளாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்க, பெண்ணு எங்கேனாவது வாங்கினாங்கன்னா திருப்பி கொடுக்க மாட்டோம், நம்ம அப்படியே பாக்கெட்டில் வச்சு வந்துடுவோம், அச்சுச்சோ மறந்துட்டேன் சார்னு. இது மாதிரி அது எதுவாக இருந்தாலும் வேல்யூ தான். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. டியூட்டி திருப்பி கேட்கலாம், கொடுக்கலனாலும் திருப்பி கேட்கலாம். நம்ம சொல்லுவோம் 10 ரூபா பெண்ணை போய் திருப்பி கேட்குறாங்க சார்னு, அப்படிலாம் கிடையாது. அது அவரோட ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பாக அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, அதான் அந்த டியூட்டி இருக்குது அவருக்கு. என்ன டியூட்டி? திருப்பி வாங்கிக்கிறதுக்கான டியூட்டி வந்து நீங்கள் கொடுக்கலனாலும் உங்களை ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கலாம், கொடுக்கலன்னா உங்கள் மேலே அவர் கேஸ் போடுவார். இதுதான் லாஸ்ட் ஒன். இப்போ இதெல்லாம் தான் ஜென்ரலாக ஒரு பெய்லருக்கு உண்டான டியூட்டி. இது யார் கொடுத்துருக்கான்னா நம்ம பிஸ்னஸில் அவருக்கு கொடுத்துருக்கிற டியூட்டிஸோட கண்டிஷன்ஸ். அடுத்தது கொஸ்டின் கூடன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா 1 hour மேலே போயிட்டுருக்கு. அதனால் இதோடு நம்ம முடிக்கிறோம். இந்த கொஸ்டின் என்ன, எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீட்டிங் இன் ஏ கம்பெனி. ஜென்ரலாக இந்த கம்பெனியில் ஒரு கம்பெனி என்னென்ன விதமான மீட்டிங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் இந்த கொஸ்டின். ஜென்ரலாக மீட்டிங்கை வச்சு தாங்க கம்பெனியோட ப்ராக்ரஸே இருக்கும். ரீசன் என்ன, எதுவாக எந்த டெசிஷனாக இருந்தாலும் சரி மீட்டிங் போட்டு தான் எடுப்பாங்க. ஏன்னா இது வந்து சிங்கிள் மேன் நடத்துகிற ஒரு பிஸ்னஸ் கிடையாது. எதுவாக இருந்தாலும் மெஜாரிட்டியோட ஒப்பீனியனோட தான் நடத்துவாங்க. அதனால் நிறைய மீட்டிங்ஸ் போடுவாங்க. இதில் லிஸ்ட் ஆஃப் மீட்டிங்ஸ் என்னென்னலாம் கம்பெனியில் ஜென்ரலாக நடக்குன்றதை பற்றி பேச போகிறோம். அதுதான் கேட்டிருக்காங்க கொஸ்டினாகவும். டைப்ஸ் ஆஃப் மீட்டிங்ஸ். ஃபஸ்ட்டு ஒன், ஸ்டாட்யூட்டரி மீட்டிங். இது என்ன சார்னா, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் ஈஸியாக இருக்கும், புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸி. இது ஸ்டாட்யூட்டரி மீட்டிங்னா மீனிங் என்னென்னா, எந்த ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு போடுற மீட்டிங் பேர் ஸ்டாட்யூட்டரி மீட்டிங்னு சொல்லுவாங்க. இது எப்போ சார் போடணுன்னா, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 1 மாதத்துக்கு அப்புறம் 6 மாதத்துக்குள்ளே இந்த மீட்டிங்கை நடத்திடணும், கம்பல்சரி நடத்திடணும். இந்த கம்பெனி லா படி ஒரு கம்பெனி நீங்கள் நடத்துகிறீங்கன்னா அதில் லா என்ன சொல்லுதோ எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படி தான் சொல்லுது. இந்த ஸ்டாட்யூட்டரி மீட்டிங்கிறது எல்லா கம்பெனியும் நடத்தியே ஆகணும். ஃபஸ்ட்டு மீட்டிங், இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கை கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 1 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நடத்தியே கொடுத்தாகணும். நெக்ஸ்ட், இந்த மீட்டிங்கு எல்லாரையும் கூப்பிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனிக்கு ஷேர் போட்டதில் ஆரம்பித்து மற்ற எல்லாரையும் இதில் இன்வைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். இது 2வது டைப் ஆஃப் மீட்டிங். இதில் மீனிங், இதில் டாப்பிக்கில் மீனிங் இருக்குது இல்லைங்களா? ஒரு கம்பெனி ஒரு வருஷமும் ஆனுவலி 1 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மீட்டிங் ஒன்று போட்டே ஆகணும். அந்த வருஷம் நடந்த ப்ராக்ரஸ், அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறோம், எல்லா விஷயத்தையும் அதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது பேர் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். இது வருஷம் நடத்துவாங்க. நெக்ஸ்ட்டு, எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங். இது என்ன சார்னா, சிம்பிள், 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே மீட்டிங் நடத்துவாங்கன்னு சொன்னேன். நடுவில் ஏதாவது அவங்க வேறு ஏதாவது அடுத்த ஆனுவல் மீட்டிங் வர வரைக்கும் காத்திருந்து அந்த விஷயத்தை பண்ண முடியாதுன்றதுனால அதுக்கு நடுவுலேயே இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுக்கணுன்றதுக்காக ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங். அவ்வளோதான், ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. அதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கிளாஸ் மீட்டிங். இதுவும் கம்பெனி நடத்துகிற ஒரு மீட்டிங். கிளாஸ் மீட்டிங்னா சிம்பிள், இந்த ஷேரே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேராக பிரிப்பாங்க. ஈக்விட்டி ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னு விதவிதமான ஷேர்ஸ் இருக்குது. அப்போ ஒரு கிளாஸ் ஷேராக வச்சுருக்கிறவங்கள கூப்பிட்டு அந்த கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும் ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா அது பேர் கிளாஸ் மீட்டிங்னு சொல்லுவாங்க.
இது வந்து பேஸ்ட் ஆன் தி டைப்ஸ் ஆஃப் ஷேர். அந்தந்த டைப் ஆஃப் ஷேர் பீப்புளை மட்டும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ரெசல்யூஷன். இது என்ன சார்னா சிம்பிள். ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி கண்டக்ட் பண்ணி அந்த ரெசல்யூஷனை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பாலிசியோ ரூல்ஸையோ கொண்டு வருவாங்க. அதுக்காக நடத்துகிற ஒரு மீட்டிங்கை தான் என்னென்னு சொல்லுவாங்க, ரெசல்யூஷன் மீட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது மாதிரி கம்பெனியில் ஒரு 5 விதமான மீட்டிங்ஸை நடத்துகிறாங்க. இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீட்டிங் கண்டக்டட் பை தி கம்பெனிஸ். சரிங்க சார், இப்போ இவ்வளோ தான் என்னால் முடிக்க முடிஞ்சது. இருக்குது நிறைய கொஸ்டின் இருக்குது, நடத்திக்கிட்டே இருக்கலாம். இதில் அதுதான் பிரச்சனை என்னென்னா, அதான் லென்த்தியாக போயிட்டுருக்கு வீடியோ, அதனால் ஷார்ட்டாக நான் முடிக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு பேப்பருக்காக நான் போட்டிருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாஸ்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இன்னும் நம்ம நிறுத்தி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணால் வேறு மாதிரி இருக்கும். அது நீங்கள் என்னுடைய சப்ஜெக்ட் வைஸ் வீடியோஸ் பார்த்தாலுமே தெரிஞ்சுக்கலாம். இது எக்ஸாம் டியூட்டோரியல்னு பேர் வச்சுட்டு ஷார்ட்டாக உங்களுக்கு முடிக்கணுன்றதுக்காக தான் முடிச்சு கொடுத்துருக்கேன். இப்படி தான் ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் உள்ள டாபிக்ஸை மைண்டில் வச்சுக்கணும். டாப்பிக்கை மட்டும் அங்கே எழுதி அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நீங்கள் என்ன அங்கே கேட்டிங்களோ அதை எலாபரேட் பண்ணி எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது பி பார்ட் சி பார்ட்டுக்கு நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட பேட்டர்ன். மறுபடியும் சொல்கிறேன், இது கிட்டத்தட்ட நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன்னு பார்த்துக்கோங்க. நடத்துனதே கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே நடத்தியிருக்கேன். இது நான் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் அதை உங்களுடைய MBA குரூப்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்த வீடியோஸ், அடுத்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா செகண்ட் செம்மில், அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதேமாதிரி சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்கு, இப்போ இது எல்லாமே நான் சொன்னதெல்லாம் அந்த புக்கில் இருந்து தான் சொல்லியிருக்கேன். அதையும் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னில் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்.